தேவனுடைய விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து இந்த நெகேமியாவுடைய புத்தகத்தை இந்த நாளிலும் சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய கூட பேசுவாராக. நாம் கடந்த வாரத்திலே நெகேமியாவினுடைய புத்தகம் முதல் அதிகாரம் அதனுடைய 4 முதல் 11 வரை இருக்கின்ற வசனங்களை சிந்திக்க ஆரம்பித்தோம். அந்த 7 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குறிப்பு என்ன என்பதை கடந்த வாரத்தில் நான் சொன்னதுனாலே மறுபடியும் அதனை சொல்ல போவதில்லை. அதனுடைய ஒரு சில விஷயங்கள் மட்டும் கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்தது. அவருடைய இருதயத்திலே, நெகேமியாவினுடைய இருதயத்திலே அவருக்கு இருந்த அவருடைய வாஞ்சை, தன் ஜனத்தின் மேலே அவருக்கு இருந்த அந்த வாஞ்சை, அந்த அக்கறை நிமித்தமாய் அவர் ஜெபிக்கிறார். அதற்கு ஏதுவாக இருந்த அவருடைய பேஷன், அவருடைய ஜெபத்திற்கான இருந்த அந்த தாகம் என்ன என்பதை குறித்து நாம் முதலாவது சிந்தித்தோம். இரண்டாவதாக அவருடைய ஜெபத்திலே முதலதிகாரம் 4 முதல் 11 வரைக்குமாக நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய ஜெபத்திலே அவருக்கு இருந்த அந்த உடல் அமைப்பு, இந்த போஸ்டர் அண்ட் பிரேயர், ஜெபத்திலே அவருக்கு இருந்த அவருடைய உடல் அமைப்பு எப்படியாக இருந்தது என்பதை குறித்தும் நாம் இரண்டாவதாக சிந்தித்தோம். மூன்றாவதாக அவருடைய ஜெப விண்ணப்பம், அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக இதில் வருகின்றது. நாம் அதிலே 6வது வசனம் துவங்கி நாம் 11வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அதுதான் மிக மிக முக்கியமாய் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். The petition which he had placed before God. அந்த பெட்டிஷன்ல நாம் 2 பகுதியாக அதை நாம் பிரித்து சிந்தித்தோம். முதலாவதாக கால் அப்பான் காட், தேவனை அவர் அழைக்கிறார். என்னவெல்லாம் அவர் சொல்லி அழைக்கிறார் என்பதை பற்றி முதலாவதாக நாம் சிந்தித்தோம். அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே அவர் என்ன சொல்கிறார்? 6வது வசனத்திலே, 5வது வசனத்திலே, பரலோகத்தின் தேவன், அதே போல அவர் பயங்கரமானவர், அவர் கிருபையை காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனை என்று சொல்லி அழைக்கிறார். இரண்டாவதாக அந்த தேவனை குறித்து அவர் சொல்லும் பொழுது அந்த தேவனுடைய உயர்ந்த பரம அதிகாரத்தை பற்றி, தனக்கே அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரத்தை பற்றி அவர் அறிக்கையிட்டு அவர் ஜெபிக்கிறார். acknowledging the sovereignty of God over everything. மூன்றாவதாக அவர் ஜெபிக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆளுகை உள்ளவராக இருக்கிறார். He is the one who has the power over everything, the rule over everything. He has the universal rule. எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கக்கூடிய அதிகாரம், ஆற்றல் உள்ளவராக அவர் இந்த இடத்துல சித்தரித்து ஜெபிக்கிறார். நான்காவதாக அவரை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவர் மகத்துவமானவர், அவர் பயங்கரமான ஒரு தேவன். He is transcendence, at the same time he is a majestic God என்று அவர் சொல்லுகிறார். இதை சொல்லிவிட்டு பின்பதாக இதே தேவனை குறித்து அவர் அதிகமாக வர்ணனை குறித்து சொல்லும் பொழுது இந்த தேவன் யாராக இருக்கிறார்? உடன்படிக்கையை காக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். He is a God who keeps the covenant for his people. தன் ஜனத்துக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களை காக்கக்கூடிய தேவன். அப்படியானால் இந்த தேவன் யார்? உண்மையுள்ள தேவன் என்பதை இந்த இடத்துல நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். சில நேரத்திலே நாம் உண்மையற்றவர்களாக போனாலும் அந்த கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதில் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அதே போல இவ்வளவு மகத்துவமான தேவன், இவ்வளவு உண்மை நிறைந்திருக்கக்கூடிய தேவன், இவ்வளவு பரிசுத்தமான பயங்கரமான ஒரு தேவன் யாராக இருக்கிறார்? இறுதியில வாசிக்கும் பொழுது he is an approachable God. It is true that he is an awful God. It is true that he is a faithful God. But at the same time, he is an approachable God. நாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த உண்மையுள்ள தேவனை, இந்த பயங்கரமான ஒரு தேவனை, சர்வ அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய அந்த தேவனை நாம் அணுகலாம் என்பது இந்த ஜெபத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்கிறோம். இதைத்தான் கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்து நிறைவு செய்தோம். இதே ஜெபத்தில் இருக்கின்ற 2ஆம் பகுதியை நாம் இன்றைக்கு சிந்தித்து இதை நிறைவு செய்து அடுத்த அதிகாரத்திற்குள் நாம் செல்ல முயற்சிப்போமாக. தேவன் தாமே இந்த நாளிலும் நம்மோட கூட தொடர்ந்து பேசும்படியாய் நாம் ஜெபத்துடன் அமர்ந்திருப்போமாக. அவர் ஜெபிக்கின்ற அந்த விண்ணப்பத்துல இரண்டாவதாக அவர் சொல்லுகின்ற விஷயம் என்ன? நாம் இதனுடைய 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 6 முதற்கொண்டு நீங்கள் பெரும்பாலுமாக இருக்கின்ற 10 வரைக்கும் நீங்கள் வாசிக்கின்ற அந்த பெரும் பகுதி தான் இந்த இரண்டாவது. இட் இஸ் confession of his own sin as well as for his own people. தன்னுடைய ஜனம் செய்திருக்கக்கூடிய பாவத்தையும், தன்னுடைய முற்பிதாக்கள் செய்திருக்கக்கூடிய பாவத்தையும், அல்லது அதை தன்மேல் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்கிறார்? அதற்காக ஜெபிக்கிறார் என்பதுதான் இங்கே மிக மிக முக்கியமாய் சொல்லப்படக்கூடிய விஷயமாகும். ஆனால் இந்த சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல இந்த 5 வசனத்தை நான் 2ஆக நான் பிரித்து இந்த நாளிலே சிந்திக்க விரும்புகிறேன். முதலாவதாக 6வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார்? 6வது வசனத்திலே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் வீட்டாரும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். I and my father's house
have sinned. இங்க என்ன சொல்லுகிறார்? The responsibility of our own sins is not somebody else, but it is about us. It is upon us. நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் அல்லது நாம் இப்பொழுது அனுபவிக்கக்கூடிய பின் விளைவுகள் அனைத்துமே அதனுடைய காரணகர்த்தா வேறு ஒருவர் அல்ல, மாறாக நாம் தான் காரணம். அதுக்கு நானே காரணம் என்பதை இந்த இடத்துல மிக மிக அழுத்தமாய் அவர் சொல்லுகிறார். இந்த சொல்லக்கூடிய வார்த்தையில நீங்கள் 6வது வசனத்தை இங்க வாசிக்கும் பொழுது அவர் சொல்கின்ற வார்த்தை, ஒருவேளை நம்ம இதை வாசிக்கும் பொழுது என்ன, ஒருவேளை ஒருமையில ஜெபிக்கிறார், நான் என்று ஜெபிக்கிறாரே, அவர் நான் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நான் என்ற ஒரு நிலைமை அவருக்கு இருக்கிறதா என்று நமக்கு தோன்றலாம். ஆனால் அது அப்படி அல்ல. ஏனென்றால் இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்னது போல the responsibility is taken over by him. அந்த ஐயா, ஆண்டவரே, இந்த பாவத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். என் ஜனங்கள் செய்திருக்கின்ற தவறு நிமித்தமாய் நாங்கள் இப்பொழுது வேதனையை அனுபவித்து நாங்கள் நிந்தையை சுமந்து வருகின்றோம். அதனுடைய காரணம் என்னுடைய முற்பிதாக்கள் அல்ல, அதனுடைய காரணம் என்னுடைய தகப்பன் வீட்டார் அல்ல, அதனுடைய காரணம் என்னுடைய முற்பிதாக்களோ அல்லது என் அயல் வீட்டாரோ அல்ல. The responsibility of the sin or the consequence that we face in our life is not that we have not that it is not that the reason is not that somebody else, but the reason is upon our own self. அதைத்தான் இங்க முக்கியமாய் குறிப்பிடுகிறார். நீங்க 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது I pray, நான் ஜெபிக்கிறேன். அதே போல 6வது வசனத்துல மறுபடியும் சொல்லும் பொழுது the sins of the children of Israel, இஸ்ரவேல் வீட்டார் என்று சொல்லும் பொழுது இந்த இஸ்ரவேல் வீட்டாரில் யார் இருக்கிறார்கள்? தன்னையும் அவர் இணைத்துதான் சொல்லுகிறார். அதே போல அதே வசனத்துடைய கடைசி பகுதியிலே both I and my father's house, நானும் என்னுடைய தகப்பன் வீட்டாரும் நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். அப்ப இது எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது sin is corporate as well as it is personal. தனிப்பட்ட விதத்திலே இருக்கின்ற பாவமும் அதே போல அங்கே செய்திருக்கக்கூடிய பாவத்தின் விளைவாக முழு ஜனங்களும் அவர்கள் அந்த பாவத்தினுடைய விளைவை அனுபவிக்கிறார்கள். அப்படியானால் அந்த இஸ்ரவேல் வீட்டார் அனுபவிக்கின்ற பாவம் என் நிமித்தமாக, அதே போல இஸ்ரவேலுடைய குடும்பத்தார் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய பின்விளைவு, அதனுடைய காரணகர்த்தா யார் என்றால் நானும் என்னுடைய குடும்பத்தார், நானும் என்னுடைய தகப்பன் வீட்டாருமாக இருக்கிறோம் என்பதை இந்த இடத்துல மிக மிக அழுத்தமாய் அவர் சொல்லுகிறார். அந்த இடத்துல அவர் உண்மையான அப்பாவ அறிக்கையை நாம் சொல்லும் பொழுது அநேக நேரத்தில் நாம் தவறி போகின்ற விஷயத்தை இவர் இங்க சுட்டி காண்பிக்கிறார். எப்படி காண்பிக்கிறார்? இந்த அநேக நேரத்தில் நாம் பாவத்திற்கான அறிக்கையை செய்யும் பொழுது, ஆண்டவரே, நான் தவறு செய்ததனுடைய காரணம் அவர்கள் நிமித்தமாக நான் செய்தேன், அல்லது அவர்கள் கோபப்பட்டார்கள், நான் திரும்ப கோபப்பட்டேன், அவர்கள் என்ன இப்படி பேசினாங்க, நான் திரும்பி இப்படி பேசிட்டேன் ஆண்டவரே. ஆனா அநேக நேரத்திலே நாம் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை கேட்கும் பொழுதோ, ஆண்டவரிடத்திலே இந்த பாவ அறிக்கையை செய்யும் பொழுதோ நாம் நம்முடைய குற்றத்தை அறிக்கையிடுவதில்லை, மாறாக பிறர் செய்திருக்கின்றவற்றை மற்றவர்களை நாம் குற்றம் சுமத்தி அல்லது மற்றவர்களைத்தான் நாம் கர்த்தர் முன்பதாக நிறுத்துகின்றோமே ஒழிய நம்முடைய தவறு, we are not ready to accept our own fault even before God. தேவனுக்கு முன்பதாக நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கையிடுவதை அதிகமாய் நாம் குறைச்சு விடுகிறோம். அப்புறம் எப்படி மற்றவர்களுக்கு முன்பதாக, ஜனங்களுக்கு முன்பதாக நாம் சென்று ஐயா என்ன மன்னிச்சுவாங்க நாம கேட்போம்? It is not even possible for us to ask forgiveness before God, and how it is possible for us to ask forgiveness to our fellow believers. ஆனால் இங்க நெகேமியா கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன இங்க சொல்லும் பொழுது, it is the true confession is not blaming anyone. உண்மையான பாவரிக்கை என்று சொல்வது பிறரை குற்றம் சுமத்துவதல்ல, மாறாக தன்மேல் அதனுடைய பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது. என் மேல் இருக்கின்ற அந்த தவறை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அநேக வருஷங்களுக்கு முன்பதாக லண்டன்ல இருக்கக்கூடிய டைம்ஸ் ஆஃப் லண்டன் என்று சொல்லக்கூடிய மிக புகழ்பெற்ற ஒரு பத்திரிகை நாளிதழ், அவர்கள் ஒரு சீரீஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்து அவங்க ரன் பண்ணாங்க. சீரீஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வாஸ் பப்ளிஷ்ட் அண்ட் இட் வாஸ் ஆஸ்க்ட் டு தி ரீடர்ஸ். அங்க கேள்வி கேட்கும் பொழுது வாட்ஸ் ராங் வித் தி வேர்ல்ட், உலகத்துல என்னதாங்க பிரச்சனைன்னு சொல்லி அநேக வருஷங்களுக்கு முன்பதாக அவர்கள் அந்த ஒரு கேள்வி எழுப்பி அந்த நாளிதழுக்கு அனுப்பினார்கள். இப்பொழுது ஜி.கே. செஸ்டர்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன், அவர் அதற்கு பதிலாக ஒரு வார்த்தை எழுதுகிறார். ஒரே ஒரு பதில் தான், டியர் சர்ஸ், ஐ எம் சின்சியர்லி யோர்ஸ் ஜி.கே. செஸ்டர்டன். இவ்வளவுதான் ரிப்ளை பண்ணார் அந்த எடிட்டருக்கு. டியர் எடிட்டர், தி ஆன்சர் இஸ் ஐ எம் யோர்ஸ் ட்ரூலி ஜி.கே. செஸ்டர்டன். அதனுடைய பதில் என்ன? உலகத்துல என்னதாங்க பிரச்சனை? உலகத்துக்கு யாரும் பிரச்சனை இல்ல, நான் தான் பிரச்சனை. டி.எல். மூடி என்று அருமையான தேவதாசன் சொல்லும் பொழுது அவரிடத்துல ஒருவர் வந்து இப்படி கேட்டார்களாம், உங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய எதிரி யார்? Who is the biggest enemy that you face on day-to-day basis என்று கேட்டார்களாம். அப்பொழுது அவர் சொன்ன பதில் என்னவென்றால், வேற யாரும் இல்லைங்க, I am, நான் தான் இருக்கிறதுலேயே
பெரிய பிரச்சனை எனக்கு நான் தான் மிகப்பெரிய ஒரு சத்துரு. ஏனென்றால் அநேக நேரத்திலே நாம் ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுதோ, நாம் அன்றாடும் பொழுதோ, ஆண்டவரிடத்திலே விண்ணப்பிக்கும் பொழுதோ, நாம் பாவ அறிக்கை செய்யும் பொழுதோ நாம் என்ன செய்கின்றோம்? நம்மை முன்னிறுத்தி செய்வதல்ல. நாம் பாவ அறிக்கை செய்யும் பொழுது, ஆண்டவரே இது என்னுடைய பாவம் அல்ல, Lord, it is because of the person who has talked to me. He has induced me. அவர் என்னை தூண்டினாரு, நான் பேசினேன். அவர் என்னை தூண்டினார், நான் அடித்தேன். அவர் எனக்கு இப்படி செய்தார், நானும் இதனை செய்தேன். பதிலுக்கு பதில், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று சொல்வதுதான் நம்முடைய முறையாக இருக்கின்றது. ஆனால் இங்க நெகேமியாவின் வாழ்க்கையின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த பாவரிக்கையிலே மிக முக்கியமாய் சொல்லக்கூடிய பாவம் என்னன்னா, நாம் என்னுடைய பாவம். ஆயக்காரனும் பரிசேயனும் அவர்கள் ஒரு ஆலயத்திற்கு ஜெபிக்க போனார்கள். அதை ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது என்ன? ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அந்த ஆயக்காரன் கேட்கிறான். யார் இரக்கம் பெற்றவனாக சென்றார்கள்? அந்த ஆயக்காரன். உண்மையான தாழ்மையான ஜெபம் என்று சொல்வது நம்மையும் இணைத்து அந்த இடத்திலே பாவரிக்கை செய்வதாக இருக்கிறது. அதைத்தான் இங்க வந்துட்டு இந்த நெகேமியா நமக்கு கற்றுத்தருகிறார். எஸ்ரா புத்தகத்தை நீங்கள் வாசித்தாலும் சரி, அல்லது தானியேலுடைய 9ஆம் அதிகாரத்தை வாசித்தாலும் சரி, அதில் எல்லாமே அவர்கள் தங்களையும் இணைத்து ஆண்டவருடைய சந்நிதியிலே விழுந்து மன்றாடி ஜெபிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இரண்டாவதாக இந்த பகுதியில் நாம் சிந்திக்கக்கூடிய விஷயம் அந்த ரியலைசேஷன் தட் ஆல் சின் இஸ் அகைன்ஸ்ட் காட். ஏழாவதாக நீங்கள் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இங்கே எல்லா பாவத்தையும் அவர் ஒவ்வொன்றாக அவர் சுட்டி காண்பிக்கவில்லை. ஆனாலும் இருக்கின்ற எல்லா பாவத்திலும் he had singled out one particular sin that the whole people have committed against God. தேவனுக்கு விரோதமாக ஜனத்தார் செய்திருக்கக்கூடிய எல்லா பாவத்தையும் ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு அவர் சொல்லவில்லை. மாறாக அவைகளிலே ஒன்றை அவர் சுட்டி காண்பிக்கிறார். அதை சுட்டி காண்பிக்கும் அதே நேரத்திலே அவர் என்ன சொல்கிறார்? இட் இஸ் the sin that is committed against God. So every sin that we commit in our lives is primarily against God himself. நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையில அறிந்தோ அறியாமலோ செய்யக்கூடிய எல்லா பாவங்களுமே அது பிரதானமாக கர்த்தருக்கு விரோதமாக செய்யப்படக்கூடிய பாவமாக இருக்கின்றது. அதற்கு பின்பதாகத்தான் அது ஜனங்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கும் மக்களுக்கும் விரோதமாக செய்யக்கூடிய பாவமாக இருக்கிறது. 7வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார்? லார்ட், or we have dealt corruptly against you. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்பாக நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். அவர் சொல்ல விரும்புகின்ற விஷயம் என்ன? நீங்க ஆண்டவரே உமக்கு முன்பதாக, ஆண்டவரே உம்முடைய, Lord, it is the sin that we have committed against thee. The offense is primarily against you, O Lord. ஆகவே நாங்க என்ன செய்ய முடியும்? இந்த கரப்டட் என்ற வார்த்தை அவர் பயன்படுத்துகிறார். கரப்டட்னா இங்கே சொல்லப்படுகின்ற உமக்கு முன்பதாக கெட்டவர்களாக தீமையாக நடந்தோம் என்று சொல்லும்போது என்ன தவறு செய்தார்கள்? மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். The disobedience before God is the primary concern that is brought by Nehemiah here. நெகேமியா அவருக்கு முன்பதாக, ஆண்டவருக்கு முன்பதாக கொண்டு வரக்கூடிய பாவங்களிலே பிரதானமாய் சொல்லப்படுவது, ஆண்டவரே நீர் மோசேக்கு ஒரு கற்பனை தந்தீர், நீர் மோசேக்கு கட்டளை தந்திருக்கிறீர், நீர் மோசேக்கு இதை என்னுடைய ஜனங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தில் இருந்த வாஞ்சியெல்லாம் நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் அந்த வாஞ்சையை என்னுடைய ஜனங்கள், நானும் என்னுடைய தகப்பன் வீட்டாரும் இஸ்ரவேல் வீட்டாரும் நாங்கள் அதனை செய்வதற்கு நாங்கள் தவறி போய்விட்டோம். We have failed you, O Lord. We have committed sin against you. We have dealt with your words that you have given. உம்முடைய வார்த்தை என்ன சொல்கின்றதோ, உம்முடைய வார்த்தையிலே ஆண்டவரே நீ என்னவெல்லாம் எங்களுக்கு என்று எழுதி வைத்திருக்கின்றோ அதை நாங்கள் பின்பற்றுவதற்கு, அதை கடைபிடிப்பதற்கு, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு ஆண்டவரே நாங்கள் தவறி போய்விட்டிருக்கிறோம் என்பதை நெகேமியா இங்கே சொல்கிறார். பிரியமானவர்களே, இது முக்கியமான ஒரு பாடமாக நமக்கு தென்படுகிறது அல்லவா? நாம் பிரதானமாக கர்த்தருக்கு விரோதமாக செய்கிற பாவம் ஒன்று. இரண்டாவதாக அதனை கர்த்தருக்கு விரோதமாக செய்யும் பொழுது அதை அவருடைய எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு விரோதமாக நாம் செய்கிறோம் என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. பாதி வேதாகமம் மட்டுமே கரங்களிலே பெற்றிருக்கக்கூடிய நெகேமியாவுக்கு இவ்வளவு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் இருக்கும் என்று சொன்னால், நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முழு வேதாகமும் கிடைக்க பெற்றிருக்கின்ற நேரத்தில் நாம் தேவனுடைய கற்பனைகளை அறிந்தும் அதனை பின்பற்றாமல் போகும் பொழுது, அல்லது நாம் தவறும் பொழுது, பிரதானமாய் கர்த்தருக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது 51ஆம் சங்கீதத்தினுடைய 4வது வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், Lord, I have committed sin, but the commitment of the sin is against you and against you only. ஆண்டவரே உமக்கே விரோதமாக நான் பாவம் செய்திருக்கிறேன். பட்சேபாலுக்கு அல்லது உரியாவுக்கு விரோதமாய் செய்த பாவம், தன் ஜனத்திற்கு மறைத்து செய்த பாவம், இதெல்லாம் இருந்தாலும் கூட ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்திருக்கிறேன். ஆகவே ஆண்டவரே என்னை நீர் மன்னித்தருளும். Lord, please
forgive me. இந்த ரியலைசேஷன் என்று சொல்வது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நாம் பாவ அறிக்கை செய்யும் பொழுது ஒரு புத்தாம் போக்காக அல்லது ஒரு பொதுவான நிலைமையிலே, ஒரு காமனான நிலைமையில், ஆண்டவரே நான் மன்னிச்சிரும், ஆண்டவரே நான் பாவம் செஞ்ச நான் மன்னிச்சிரும் என்பது அல்ல நாம் கேட்க வேண்டிய விஷயம். நான் ஆண்டவருக்கு முன்பதாக கேட்கும் பொழுது, ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாக உம்முடைய கட்டளைகளுக்கு, உம்முடைய கற்பனைகளுக்கு, நீர் எழுதி கொடுத்திருக்கக்கூடிய பிரமாணங்களுக்கு ஆண்டவரே நான் விரோதமாக நான் செய்திருக்கிறேன், ஆகவே என்னை தயவாக மன்னித்தருளும் என்ற ஒரு உணர்வோடு கேட்கும் பொழுது நிச்சயமாக நாம் ஆண்டவருடைய சந்நிதியிலிருந்து பாவத்திற்கான மன்னிப்பை பெறுவது மிக மிக உண்மையாக இருக்கிறது. மூன்றாவதாக இவர் ஜெபிக்கின்ற ஜெபத்திலே அவர் சொல்ல விரும்பும் விஷயம் என்ன? 8, 9, 10 நீங்கள் வாசிக்கும் பொழுது, இட் இஸ் தி ரெஸ்டரேஷன் தட் ஹி விஷஸ் ஃப்ரம் காட். தேவனிடம் இருந்த, ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம் உண்மைதான், அதை இப்பொழுது அறிக்கை செய்திருக்கிறேன், உண்மை பற்றிருக்கக்கூடிய அறிவு எனக்கு இருக்கிறது ஆண்டவரே, ஆனாலும் இப்பொழுது நாங்கள் மீண்டுமாக எங்களுடைய பழைய நிலைமைக்கு திரும்பி வர வேண்டும் என்று விரும்புகிறோம். லார்ட், we wanted to come back to our old state. We wanted to be restored, O Lord. ஆண்டவரே நாங்கள் மீண்டுமாய் திரும்பி புனரமைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். நாங்கள் பழைய நிலைமைக்கு ஆண்டவரே வர வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சொல்றார். He seeks and claims God's forgiveness. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? 1 யோவான் 1:9 நீங்கள் பாவத்திற்கான மன்னிப்பை கேட்கும் பொழுது அந்த மன்னிப்பை அருள்வதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். He is faithful and just to those who seek for the forgiveness in a true and a repentant heart. உண்மையான இருதயத்திலே, மனம் திரும்பின இருதயத்திலிருந்து ஒரு நபர் வந்து ஆண்டவரிடத்திலே என்னை மன்னித்தருளும் என்று கேட்கும் பொழுது நிச்சயமாக அது எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட ஒரு கொடிய பாவமாக இருந்தாலும் தேவன் நம்மை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். இதைத்தான் நீங்க வந்துட்டு இவர் சொல்கிறார். ஆண்டவரே நாங்க பாவம் செஞ்ச 8வது வசனத்துல, நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கருத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள்தானே. அப்ப என்ன, எப்படி அவருடைய உள்ள உருகி ஜெபிக்கிறாருன்னு பாருங்க. அவர் ரெஸ்டரேஷன் கேட்கிறாரு, ரெஸ்டரேஷன் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற தன்னுடைய விருப்பத்தை அவர் காண்பிக்கிறார். He has the desire that he wanted to come back to the Lord. அந்த விருப்பத்தை வந்து 11வது வசனத்துல சொல்றாரு. Who desire to fear thy name. ஆண்டவரே நாங்க உம்முடைய நாமத்திற்கு பயப்படணும் விரும்பக்கூடிய ஒரு ஜனமாக நாங்க இருக்கிறோம். அதனாலதான் நான் வந்து உங்ககிட்ட நான் ஜெபிக்கிறேன். I do not pray to you simply so that I can get some peace in my mind. No. It is the desire in my heart that I need to come back unto you, Lord. We desire to come back unto you and to have the same fellowship that we have lost. ஆண்டவரே நாங்க உம்மிடத்திலே வந்து இப்பொழுது ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபத்தினுடைய முக்கியமான காரணம் என்னவென்றால், நாங்கள் இழந்து போயிருக்கக்கூடிய அந்த உறவு, நாங்கள் இழந்து போயிருக்கக்கூடிய அந்த சந்தோஷம், அந்த தெய்வீகமான இருக்கக்கூடிய சமாதானம், ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே நாங்கள் ஒன்றாயிருந்து, நாங்கள் எங்களுடைய குடும்பமும் கோத்திரமுமாக இருந்து, எங்களுடைய பிள்ளைகளும் பெற்றோருமாக நாங்கள் சேர்ந்து, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்து உம்மை ஆராதித்து வந்தோமே, அதை மீண்டுமாக எங்களுக்கு திரும்பி தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வாஞ்சையை இந்த நெகேமியா முதலாவதாக வெளிப்படுத்தி விட்டார். ரெஸ்டரேஷன் பண்ணப்படும் பொழுது நாம் எதை முன்னிறுத்தி நாம் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. When we ask God to restore us back to his fellowship, we need to know what comes first. Many times we fear God because of the punishment that we may receive. நமக்கு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு தண்டனை ஆண்டவரை இப்படியாக இருக்குமோ என்று சொல்லி நாம் பயந்து ஆண்டவரிடத்துல வந்து ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எனக்கு இந்த தண்டனை கிடைக்கப்பெறாம பண்ணுங்க என்று சொல்லி கேட்கிறோம். ஆனா இவர் சொல்லுகின்ற விஷயம் என்ன? ஆண்டவரே தண்டனை அனுபவிக்கிறோம் சரி, நாங்க கெட்டவர்கள் நடந்துட்டோம், ஆனா எங்களுடைய மனசனுடைய விருப்பம் என்ன? நாங்க உம்முடைய சன்னிதானத்துல மறுபடியும் நாங்க ரெஸ்டோர் பண்ணப்படணும், உம்மோட கூட நாங்கள் ஐக்கியப்படணும், உம்முடைய சன்னிதானத்துல நாங்கள் காணப்படணும், உம்முடைய ஆராதனையிலே நாங்கள் பங்கு பெற வேண்டும் ஆண்டவரே. அந்த ஒரு ரெஸ்டோரேஷனுக்காக, அந்த ஒரு ஃபெலோஷிப், அந்த மறுபடியும் அந்த ஐக்கிய ஆண்டவரே எங்களுக்கு திரும்ப கிடைக்கப்பெற வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தினுடைய ஒரு தாகம் இங்க நாம் பார்க்கிறோம். அதுதான் ரெஸ்டோரேஷன் முதலாவது நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக இங்க பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த மனம் திரும்புதல். இங்க வந்துட்டு ரிமெம்பர் லார்ட் the word that thou have commanded to thy servant saying, transgress பண்ணிட்டு I will scatter பண்ணிடுவீங்க, ஸ்கேட்டர் பண்ணிட்டு, but if you turn unto me, 9th verse வாசிக்கும் பொழுது, நீங்க திரும்பி என்னிடத்துல வரும் பொழுது, when you turn your self and come back unto me, when you have a turn, அப்படின்னு என்ன அர்த்தம்னா, you are progressing in your own life. உங்க வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து போய்கிட்டே இருக்கீங்க, ஆனா தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிற வாழ்க்கையில ஒரு டர்ன் வந்து
மறுபடியும் நீங்க என்னிடத்துல வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களை சேர்த்துக்குவேன். அதான் ஆண்டவர் சொன்ன கட்டளை. அப்ப இந்த இங்க நெகேமியா சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ஆண்டவரே, நீங்க நாங்க உம்முடைய சன்னிதானத்துல மனம் திரும்பும் பட்சத்துல நீர் என்ன செய்வீர்? எங்களை சேர்த்துக் கொள்வீர். இன்றைக்கு காணப்படாத மிக அரிய விஷயமாக காணப்படுவது இந்த ஒரு மன்னிப்பும் அதே போல பாவ அறிக்கையுமாக மனம் திரும்புதலுமாக இருக்கிறது. நெகேமியா 1:9, அதே போல உபாகமம் 4:25 முதல் 27 இதெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது இங்கே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நெகேமியா சொல்லக்கூடிய வசனம் அதிலே வரக்கூடியதை நாம் காண முடியும். ஏன்னா அந்த இரண்டுமே, ஆண்டவரே, நாங்க திரும்பி வரும் பொழுது, என்னுடைய கற்பனை நாங்க கீழ்ப்படியும் பொழுது, நாங்க மனம் திரும்பி வரும் பொழுது நிச்சயமாக ஆண்டவரே நீர் எங்களை சேர்த்துக் கொள்வீர். எதன் அடிப்படையில் அவர் சேர்த்துக்குவாரு? அவர் சொல்றாரு 10வது வசனத்துல, நீங்க திரும்பி வரும் பொழுது நீங்க ஒருவேளை சிதறடிக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையே முற்றுமுடியமாக போய் நீங்க பூமியுடைய கடையாந்திரத்துல சென்றாலும், ஈவன் இஃப் யூ ஆர் ஸ்கேட்டர்ட் த்ரூ அவுட் தி எண்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட், உலகத்தினுடைய கடையாந்திரத்துல நீங்கள் போனாலும் நிச்சயமா நான் திரும்பி கொண்டு வருவேன். பிகாஸ் ஐ ஆம் பவர்ஃபுல் அண்ட் யூ ஆர் நாட் அவுட் ஆஃப் மை ரீச். நீங்க போகக்கூடிய இடம் எனக்கு வெகு தொலைவில் அல்ல. நான் சேரவே முடியாத ஒரு இடம் அல்ல. என்னால அடையக்கூடாத ஒரு இடம் அல்ல அது. காரணம், நீங்கள் சென்றிருக்கக்கூடிய இடம் என்னுடைய கண் பார்வையில தான் நீங்க இருக்கீங்க. நீங்க எப்ப திரும்பி வருவீர்களோ அவங்களுடைய திரும்பி வருகைக்காக நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். அதே போல God can raise people and a deliverer to bring them back to his fold. மறுபடியும் தன் ஜனத்தை தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்வதற்கு தேவன் ஒரு மீட்பரை, ஜனத்தை அவர் எழுதி கொடுக்க முடியும். அதே போல அதை பயன்படுத்துவதற்கு கர்த்தர் யாரை வேண்டுமானாலும் அவர் எழுப்ப முடியும். அர்த்தசிஷ்டான ராஜா அவனுடைய இருதயத்திலும் அவர் பேசி அவனுடைய கல்லான இருதயத்தை கர்த்தர் தாமே உடைத்து அதுல ஒரு வழி உண்டு பண்ணி மறுபடியும் கொண்டு வர முடியும். ஆனா இதற்கு எல்லாமே அடிப்படையாக தேவைப்படுவது நம்முடைய மனம் திரும்புதலாகும். For all these things to work upon, to God show his power, to God raise up a deliverer, for God to raise up and to break the heart of King Arthashasta, our repentance is much important. நம்முடைய மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அதனால இந்த ஜெபத்தை அவர் சொல்லி இறுதியிலே நிறைவேற்றுகிறார். நிறைவேற்றும் பொழுது 11வது வசனத்துடைய கடைசியிலே இதெல்லாம் சொல்லி, இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன், நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தை அவர் ஏறெடுத்து முடிக்கிறார். இதனுடைய வெளிப்பாடு என்ன? வாட் இஸ் தி அவுட்கம் ஆஃப் திஸ் பிரேயர்? இந்த ஜெபத்தை முடிச்சு நீங்க 2வது அதிகாரம் வரும் பொழுது 4 மாதம் ஓடிவிட்டது. அப்போ 4 மாதம் கர்த்தருடைய சந்நிதியிலே அவர் பொறுமையாக இருக்கிறார். அதே போல தன்னை கர்த்தருடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்ற ஒரு நபராக இந்த நெகேமியா விளங்குகிறார். நெகேமியா was a person who was committed himself to the service of God. தேவனுடைய ஊழியத்திற்கென்று, தேவனுடைய மிகப்பெரிய ஒரு பணிக்காக தன்னுடைய வாழ்க்கையை முற்றுமுடிய ஒப்பு கொடுத்த ஒரு நபராக இருக்கிறார். அதனாலதான் இங்க சொல்ல முடியும், இந்த மனுஷனை எனக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும், இரக்கம் கிடைக்க பண்ணியருளும். இவனுக்கு முன்பா எனக்கு, அப்பனா இஸ் ஆல்ரெடி கமிட்டட் himself into the hands of God to be molded, to be mended and to be used by God. தேவனாலே பயன்படுத்தப்படவும், தேவனாலே வணையப்படவும், தேவனாலே பண்படுத்தப்படவும் அவருடைய கரத்திலே தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுக்கிறார். ஆனா இதெல்லாவற்றையும் நீங்க இந்த முதல் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது எங்கே இருந்து ஆரம்பித்தது? from where it all started with the care that he has over his people. தன் ஜனத்தின் மேல் அவர் வைத்திருக்கக்கூடிய அக்கறை. நாம் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் லோத்தின் மேல் அக்கறை கொண்டு அவனை மீட்டெடுக்க அவர் சொல்கிறார். மோசே தன் ஜனத்திற்காக அக்கறை கொண்டு இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டெடுப்பதற்காக எகிப்திற்கு செல்கிறார். தாவீது அதிகமாய் அக்கறைப்பட்டு தன் ராஜ்யத்தை கர்த்தரிடத்துல மீண்டுமாய் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அவர் மனம் திரும்புகின்றார். எஸ்தரை பார்க்கும் பொழுது தன்னுடைய ஜீவியத்தையே பணயமாக வைத்து அவர் அந்த ராஜாவுக்கு முன்பதாக சென்று அவர் விண்ணப்பிக்கின்றதையும் மறுபடியும் விண்ணப்பித்து தன் ஜனத்திற்கான மீட்பையும் அவர் கொண்டு வருகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சாம்ராஜ்யத்திற்கு முன்பதாக தன் ஆண்டவருக்காக, தன் ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்காக தன் ஜீவனையை ஒப்புக் கொடுக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மேல் அக்கறை கொண்டவராக, நம்மை நேசித்தவராக, நம்மேல் மனதுருக்குகின்ற ஒரு தேவனாக இருந்து இழந்து போயிருக்கின்ற அந்த உலகத்திற்காக நம்மேல் அவர் இரக்கம் கொண்டு தம்மை தாமே ஒப்புக் கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 40வது சங்கீதத்தினுடைய 1 2வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே, நான் உமக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். Psalm 40 verse 1 and 2. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நான் நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கொண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இதுதான் இந்த நெகேமியோட வாழ்க்கையில் நடந்ததுன்னு நான் நம்புறேன். அவர் காத்திருந்த மிக மிக பொறுமையுடன், அவர் நீண்ட நாட்களாய் பொறுமையுடன் காத்திருந்தார்.
நீண்ட நாட்களாய் பொறுமையுடன் காத்திருந்து அவர் என்ன செய்கிறார்? அவர் அமைதலோடு ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் தன்னுடைய தேவைகள், தன்னுடைய இருதயத்தினுடைய பாரத்தை முதலாவது அவர் பார்க்கிறார், அதை உணர்கிறார், பின்பதாக அதனை பகிர்ந்து கொள்கிறார். பின்பதாக அந்த தேவைகள் 11வது வசனத்திலே சந்திக்கப்படுகிறது. இதான் நம்முடைய முதல் அதிகாரத்திலே நாம் சிந்திக்கின்ற விஷயம். ஆகவே அதனுடைய கடைசியான ஒரு டேக்லைனை நம்ம சிந்திக்கணும்னா, God still expects someone to care for his people. Will you and will I? தேவன் தன்னுடைய ஜனத்திற்காக, தன் ஜனத்தின் மேல் அக்கறை கொண்டு செயல்படுவதற்காக, அதனை மன்றாடுவதற்காக ஆண்டவர் இன்றும் ஒரு நபரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த நபராக நீங்களும் நானும் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அதுதான் அந்த முதல் அதிகாரத்தில் நாம் சிந்திக்கின்ற விஷயம். நாம் அடுத்ததாக 2ஆம் அதிகாரத்திற்குள் நாம் செல்லலாம். 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 10 வசனத்தை நாம் முடிந்தவரையாக இன்றைக்கு நாம் தியானித்து நாம் இந்த நாளினுடைய வேத ஆராய்ச்சி நாம் நிறைவு செய்யலாம். 2ஆம் அதிகாரத்தினுடைய நெகேமியா 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 10 வசனங்கள். இந்த முதல் அதிகாரத்தை அவர் ஜெபித்து நிறைவு செய்கின்ற நேரம் துவங்கி 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் வர வரைக்கும் 4 மாத காலங்கள் உருண்டோடி விட்டது. ஆல்மோஸ்ட் 4 months have passed by between chapter 1 verse 11 to chapter 2 and verse 1. எப்படி நான் அதனை சொல்கிறேன் என்றால், முதல் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை இங்க வாசிக்கும் பொழுது 20வது வருஷம் கிஸ்லேயு மாதம், அதைத்தான் ஃபர்ஸ்ட் வர்ஸ்ல அவர் சொல்கிறார். 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும் போது. இந்த 20ஆம் வருஷம் என்று சொல்வது அந்த பெர்ஷியாவினுடைய நாட்களிலே அவர்கள் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய முறை என்னவென்றால், அந்த ஆளக்கூடிய ராஜாவினுடைய 20வது வருஷம். The king who is now reigning over the Persian Empire is Artaxerxes. So அந்த ராஜாவினுடைய நாட்கள் 20வது வருஷம், அதனுடைய 4வது மாதம் தான் இந்த அதனுடைய கிஸ்லேயு மாதம் என்று சொல்வது நவம்பர் முதற்கொண்டு டிசம்பர் மாதமாக இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் வரும் பொழுது அர்த்தசஷ்டா ராஜாவினுடைய 20வது வருஷம் நிசான் மாதம். அப்படியானால் அதே 20வது வருஷத்தினுடைய நிசான் மாதம் என்று வரும் பொழுது அது ஏப்ரல் அல்லது அதனுடைய மார்ச் அல்லது ஏப்ரல் மாதமாக இருந்திருக்க வேண்டும் என்று கணக்கிடப்படுகிறது. அப்படியானால் 4 மாத காலம், 4 months he has been praying and patiently waiting. பொறுமையோடு காத்திருந்து, பொறுமையோடு அவர் கர்த்தருடைய பாதத்திலே ஜெபித்துக் கொண்டே வருகிறார். இது எப்படி முடியும்? ஏனென்றால் 2 காரியங்கள் பொதுவாக நடக்கும். When we are waiting with prayer, we lose our patience. நாம ஆண்டவர் செயல்படுவதை நம்முடைய கண்களால் நாம் பார்க்க முடியலன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது நாம் என்ன செய்து விடுவோம்? ஆண்டவரே, நான் இந்த விஷயத்துக்காக நாங்கள் ஜெபித்து வருகின்றோம், இதுக்காக எங்களுடைய இருதயமானது ஏங்கிக் கொண்டிருக்கின்றது, இதற்காக நாங்கள் பாரப்பட்டிருக்கின்றோம், ஆனால் எங்களுடைய மக்களினாலே இதை எங்களால் பார்க்க முடியல ஆண்டவர் என்று சொல்லி நம்முடைய சுயத்திலே நாம் முன்னேறி சென்று ஆண்டவருடைய திட்டத்திற்கு விரோதமாக செயல்படுவது வழக்கமாக இருக்கிறது. அது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கின்றோம், அதை சிந்தித்தும் இருக்கின்றோம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்து கொடுத்தார். He had promised to Abraham that Isaac will be born. ஒரு குமாரன் கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஆனால் he was waiting for over 20 years. 20 வருஷத்துக்கு மேலாக காத்திருந்து அவர் வராத காரணத்தினாலே, அந்த குழந்தை பிறவாத காரணத்தினாலே அவர் என்ன செய்கிறார்? ஆகார் என்ற ஒரு அடிமை பெண்ணை அவர் திருமணம் செய்து கொண்டு என்பதாக அதன் மூலமாய் ஒரு இஸ்மவேல் என்ற ஒரு குழந்தை பிறக்கின்றதை அறிந்திருக்கிறோம். ஆகவே முதலாவதாக இந்த இரண்டு விஷயங்கள் நடக்கும். ஒன்னு, பேஷண்டோட பொறுமையோட நம்ம ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது we lose our patience and we lose sight upon what God has promised in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதை வாக்குத்தத்தம் செய்து கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் தவறி போய் விடுகின்றோம். இதே குறிப்பிட்ட காலகட்டத்திலே எஸ்ராமுடைய நாட்களிலே ஜனங்கள் எதற்காக அவர்கள் திரும்பி வருகிறார்கள்? அவர்கள் திரும்பி வந்து தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பினார்கள். They wanted to build the temple during the times of Zerubbabel and Ezra. ஆனால் என்ன நடைபெற்றது? அந்த ஜனங்கள் திரும்பி வந்தார்கள். அவர் திரும்பி வந்து விருப்பத்தோட வாஞ்சியனா இருந்தது சரிதான். They all had the desire and wanted to work for the Lord and to build the temple of God. But when they have seen the opposition beforehand, ஆனால் அந்த எதிர்ப்பும் நெருக்கப்படுதலையும் தங்களுடைய வாழ்க்கையிலே முன்கூட்டி அவர்கள் பார்த்த பொழுது அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? ஆகாய் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னுடைய வீடு, என்னுடைய திருச்சபை அல்லது என்னுடைய தேவாலயமானது இடிபட்டு இருக்கக்கூடிய நாட்களிலே நீங்க உங்களுடைய சொந்த வீட்டை நீங்க கட்டிட்டீங்க, உங்களுடைய சொந்த வீட்டை, மச்சுபாவப்பட்ட வீட்டை நீங்க கட்டிட்டீங்கன்னு சொல்லி ஆண்டவர் புலம்புகிறாரே. அப்பொழுது ஏறக்குறைய அங்கே நடைபெற்ற ஏறக்குறைய 16 வருஷ காலம் அந்த நாட்களிலே அந்த ஜனங்கள் தங்களுடைய சொந்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. தேவாலயம் இடிந்து பழுதுபட்ட நிலைமையிலே கிடக்கிறது. The temple of God is in a disparable state. They could not, it has to be repaired, it has to be rebuilt. But they did not look upon it.
எதிர்ப்புகள் வந்த பொழுது அதை அப்படியே விட்டு போய் அது இடிந்து விழுவதற்கு ஏதுவாய் விட்டு தங்களுக்கு ஏதுவான சொந்த வீட்டை கட்டி போனார்கள். இது நடைபெறக்கூடிய ஒன்று. இரண்டாவது, ஆண்டவருக்காக நாம் ஜெபித்து பிரயாசப்பட்டு கர்த்தரிடத்திலே போராடி மன்றாடி ஜெபிக்கும் பொழுது நடக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா? We also become impatient with God's timing. தேவன் எப்பொழுது செயல்படுகிறார் என்பதை நாம் முற்றுமாய் மறந்து போய் விடுவோம். முற்றுமாய் மறந்துவிட்டு நாம் அவருடைய டைமுக்கு முன்னாடியே ஓடக்கூடாது. we may be waiting for the time of God, but we may be running ahead of his time. அவர் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சிருப்பார். ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நேர்த்தியாய் நிறைவேற்றக்கூடிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆனால் நாம் அதை விட்டு நம்முடைய விருப்பத்திற்கு ஏதுவாக, நம்முடைய சிந்தனைக்கு ஏற்ற வண்ணமாக, நம்முடைய யுக்திக்கு ஏற்ற வண்ணமாக, நம்முடைய ஞானத்தை நாம் பயன்படுத்தி, சுய புத்தியை நாம் பயன்படுத்தி மேல் பற்றுதலாயிராமல், கர்த்தரை சார்ந்திராமல் நாம் செயல்பட்டு சென்று விடுவோம். ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, read the book of Ruth chapter 3 verse 1 to 5. கர்த்தர் போவாஸ் என்ற கர்த்தருடைய திட்டத்தில், அனாதி திட்டத்திலே ரூத்துக்கு போவாஸ் இருக்கிறாங்க. போவாஸ் தான் இருக்கு. ஆனா ரூத் என்ன செய்கிறார்கள்? அதெல்லாம் வரத்துக்கு இருக்கட்டும். ஆனா ரூத் வந்து நகோமி ரூத்தை பார்த்து சொல்கிறார்கள், நகோமி, go and adorn yourself, prepare yourself and be presentable before Boaz. போவாஸுக்கு முன்பதாக என்ன பண்ண, உன்னை அலங்கரிச்சுக்கோ, உன்னை வந்துட்டு உன்னை பிரசன்டபிள் அவனுக்கு முன்பதாக பார்க்கும் பொழுது நல்ல அலங்காரமான முறையிலே நீ ஒரு சௌந்தரியவதியாக நீ உன்னை காண்பித்துக் கொள் என்று அந்த நகோமி ரூத்தை பார்த்து ஒரு ஆலோசனை சொல்கிறார். இதன் அர்த்தம் என்ன? பிஃபோர் த டைமிங் ஆஃப் காட் கம்ஸ் இன்டு பிக்சர், தேவனுடைய திட்டமும் தேவனுடைய அனாதி திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரம் வருவதற்கு முன்பதாகவே நகோமி என்ன செய்கிறார்கள்? அதற்கு விரைந்து போக வேண்டும் என்று விரும்புகிறாள். she wants to run ahead of the time of God, ahead of the time of God. அதனாலதான் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்று சொல்லக்கூடிய தேவ பிரசங்கியார் இப்படியாக சொன்னதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். sometimes we run ahead of God's timing. தேவனுடைய நேரத்துக்கு முன்கூட்டியே நம்ம ஓடிறோம். இல்லனா sometimes we are behind God's timing. தேவனுடைய நேரத்துக்கு பின்தங்கி இருக்கிறோம். ஆண்டவர் முன்னாடி போயிட்டு நம்ம பின்னாடியே இருக்கிறோம். நம்ம இன்னும் we are not in tune with time of God. தேவனுடைய நேரத்துக்கு இன்னும் இசைஞ்சு நம்ம போகல. அதனால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒண்ணு நமக்காக முன்கூட்டியே போய் வெயிட் பண்றாரு. he is still waiting ahead of us. நமக்கு முன்கூட்டியே அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இல்லன்னா நம்ம தாண்டி போயிட்டோம்னா நமக்கு பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. he is waiting for us behind us. நமக்கு பின்னாடி வெயிட் பண்றாரு. ஏன்னா அவரை தாண்டி நம்ம போயிட்டோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடியதாக இருக்கு. when we miss the mark that God has placed for us, இது நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த 4 மாதத்தினுடைய அந்த இடைவெளியினுடைய பாடம் கற்றுத்தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆகவே இந்த குறிப்பிட்ட நாட்களில் என்ன பண்றது? what do we need to do in this at this time? சில வசனங்கள் நமக்கு நன்றாய் தெரிந்த வசனங்கள் தான். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம், Exodus chapter 14 and verse 13, it says, stand still and see the salvation of God. நீங்கள் நின்று கர்த்தருடைய ரட்சிப்பை பாருங்கள். அதே போல ரூத் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல சொல்லும் பொழுது, கடைசியாக சொல்லும் பொழுது என்ன சொல்றார்? sit still and know that the Lord is God. நீ அமர்ந்திருந்து கர்த்தர் யார் என்பதை நீ தெரிஞ்சுக்கோ. சங்கீதம் 46வது சங்கீதத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, be still and know that he is God. நீங்க அமர்ந்திருந்து அமைதலாக இருந்து கர்த்தர் யார் என்பதை பெற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் நம்முடைய பாடமாக நாம் இருக்கின்றது. 4 மாதம் அல்லது நம்ம ஒருவேளை ஒரு ஒன்றுக்காக நாம் ஜெபித்து 4 மாதமோ 4 வருஷமோ 10 வருஷமோ அல்லது அநேக ஆண்டுகள் உருண்டோடி போய்விடலாம். ஆனால் அதற்காக நாம் ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, அதற்காக நாம் தாமதித்து காத்துக் கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நின்று நானே கர்த்தர் என்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமைதியாக இருந்து நானே கர்த்தர் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த நெகேமியாவுடைய ஜெப வாழ்க்கையில 2ஆம் அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது, how is God going to answer Nehemiah's prayer? ஆனால் இந்த நெகேமியாவுடைய ஜெபத்தை ஆண்டவர் எப்படிங்க பதில் சொல்ல போறாரு? அதுதான் இந்த 10 வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆகவே இந்த 10 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நான் அதுக்காக வைத்த தலைப்பு delayed yet progressed. தாமதம் ஏற்பட்டது, ஆனாலும் அவர்கள் முன்னேறி செல்கிறார்கள். தாமதமானாலும் அதிலே அவருடைய வாழ்க்கையிலே முன்னேறி போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. முதல் வசனத்தை ஏற்கனவே நான் சொன்னது போல, முதல் வசனத்திலே அவர்களுடைய நிசான் மாதம் அது மார்ச் அல்லது ஏப்ரல் மாதமாக இருக்கிறது. முன்பதாக அவர் சொல்லும் பொழுது, நிசான் மாதத்திலே திராட்சை ரசம் ராஜாவுக்கு முன்பதாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. அப்ப முதல் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, he is preparing for the mission. ஒவ்வொரு நாளும், for every day he was preparing himself for the mission that he is going to accomplish in
பிளான் ஆஃப் காட். தேவனுடைய திட்டத்திலே ஒவ்வொரு நாளும் நான் நிறைவேற்ற போகக்கூடிய அவர் கணக்கிட்டு கொண்டே வருகிறார். அந்த கணக்கிட்டு வந்து வந்து என்னாச்சுன்னா, இந்த 4 மாதங்கள் கடைசியில நான் நினைக்கிறேன், ஒவ்வொரு நாளும் he was every days counting in his life. ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் முடிந்தது, அடுத்த நாள் ஜெபிக்கிறார், அடுத்த நாள் ஜெபிக்கிறார், துக்கப்பட்டு வேதனைப்பட்டு அதை நினைத்து நினைத்து உபவாசித்து ஜெபித்து ஆண்டவரிடத்திலே மன்றாடி வரும் பொழுது அவருடைய முகமானது அதனுடைய கவுண்டனன்ஸை இழந்துட்டார். He lost the countenance of his face. தன்னுடைய முகத்தினுடைய கலை இழந்து போய்விட்டது. அதனாலதான் அதுல ராஜா திடீர்னு பாக்குறாரு. அதை பாக்குறதுக்கு முன்பதாக சொல்லும்போது, இவ்வளவு அதிகமாக நான் துக்கமாவே இருந்தது இல்லைங்க. I was not sad. I was not so sad in the presence of the king. ராஜாவுடைய சமூகத்துல இவ்வளவு அதிகமாக நான் வந்துட்டு இருந்ததே இல்லை. அதைத்தான் நீங்க நெகேமியா அதை குறிப்பிடுகிறார். ஏனென்றால் ராஜாவுடைய சமூகத்திலே, குறிப்பாக இந்த பெர்ஷியாவுடைய நாட்களிலே வாழ்ந்த ராஜாக்களுடைய சமூகத்திலே துக்கமுகமாக ஒரு நபர் இருக்கக்கூடாது. There should not be any person with sadness or with long face before the king of Persia. ஏனென்றால் இந்த பர்ஷியா ராஜாக்களின் நாட்களிலே அவர்கள் சரித்திரத்திலே சொல்வது என்னவென்றால், அவர்கள் இருக்கக்கூடிய அந்த அரண்மனை அல்லது அந்த கோர்ட், மெயினாக ராஜா அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கோர்ட் யார்ட்ல வந்து எப்பொழுதுமே ஒரு சந்தோஷம், எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சி, எப்பொழுதுமே ஒரு இன்பம், எப்பொழுதுமே திராட்சை ரசம் பரிமாறப்பட்டு ஒரு சந்தோஷமும் இன்பமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாகத்தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள். There was always something that is happiness to be there in the court of Persian kings. ஆனால் அந்த நேரத்துல சமூகத்துல அந்த துக்கமுகமாக இவர் இருக்கிறார். ஏனென்றால் இவருடைய இருதயத்தினுடைய துக்கம் அதிகமாய் வெளிப்பட்டு அவருடைய முகத்திலே தென்படக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் அவன் சொல்றாரு. ஏன்னா இவருடைய வாழ்க்கையில எந்த தவறும் நம்ம பார்க்கல. இவர் செய்தவருடைய குற்றம் அல்ல, மாறாக தன் ஜனத்திற்காக இருக்கக்கூடிய அக்கறையினாலே அவருடைய இருதயம் மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. அது போல இந்த 2வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 20வது வருஷத்தினுடைய நிசான் மாதத்திலே குறிப்பிட்ட ஒரு நாள், there was a particular day that was that the king had to identify the face of Nehemiah. நெகேமியாவுடைய முகத்தை உற்று கவனித்து பார்க்கக்கூடிய ஒரு நாள் குறிக்கப்பட்டிருந்தது. அந்த நாளில தான் என்ன சொல்றார்கள், கடைசியில நீங்க கீழே வாசிக்கும் பொழுது, அவருக்கு ராஜாவுக்கு அனுப்பி சித்தமாயிற்று. அவர் அந்த தயவுள்ள கர்த்தருடைய கரம் இருந்ததுனாலே அதற்கு ஒரு லெட்டர் கொடுக்கப்பட்டு பெர்மிஷன் கிடைச்சு நெகேமியா வந்துட்டு எருசலேமுக்கு போகிறார். இந்த குறிப்பிட்ட நாள் துவங்கி, from this day onwards, the scholars of the Bible have counted from this day till the day that the Lord has entered into Jerusalem. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் பவனி வரக்கூடிய அந்த நாளை அவர்கள் கணக்கிட்டு, சர் ராபர்ட் ஆண்டர்சன் போன்றவர்கள் எல்லாம் சொல்லும் பொழுது ஏறக்குறைய அவர்கள் 1,73,880 நாட்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார். 1,73,880 days என்று அவர்கள் கணக்கிடுகிறார்கள். அதை அவர்கள் சொல்லும் பொழுது இந்த நெகேமியா 2ஆம் அதிகாரம் முதல் வசனம், இதிலிருந்து கரெக்டாக ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி AD 32ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ளே பிரவேசிக்கிறார். அந்த நாள் தான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பவனி வரக்கூடிய அந்த நாளாக இருக்கிறது. கழுதை குட்டின் மேலே ஏறி வரக்கூடிய நாள் என்று சொல்கிறார்கள். அதை சரியான விதத்திலே அவர்கள் கணக்கிட்டு ஒரு கால்குலேஷனாக இந்த டேஸை கால்குலேட் பண்ணி அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அந்த டேஸினுடைய கால்குலேஷனை விட நான் சிந்திக்கின்ற விஷயம் என்னவென்றால், எவ்ரி ஆக்ட் ஆஃப் காட் ஹாஸ் a particular day in the calendar of God. ஒவ்வொரு குறிப்பிட்ட நாளிலும் கர்த்தர் தான் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு திட்டம் ஒன்று உண்டு. Every day has a plan of God to be fulfilled. ஒவ்வொரு நாளிலும் தான் நிறைவேற்ற வேண்டும் என்ற திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நாளிலே, இதற்கு ஒரு நாள் முந்து இல்ல, ஒரு நாள் தாழ்ந்தும் அல்ல. Not a day before or not a day after. இந்த நாளுக்கு முன்னாடி இல்ல, ஒரு மாசத்துக்கு முன்னாடி இல்ல, ஒரு மாசத்துக்கு அப்புறம் இல்ல, but on the exact on this day, இந்த குறிப்பிட்ட நாளிலே அவர் ராஜாவுக்கு முன்பதாக தயை கிடைத்து அவர் செல்கிறார். இப்பொழுது நம்முடைய கர்த்தருக்கு செயல்படக்கூடிய ஒரு நேரம் நிச்சயம் உண்டு. God has his own timing. It is perfect timing and it is always right in his sight. அவருடைய சன்னிதானத்திலே அவருடைய பார்வைக்கு சரியான விதத்தை அவர் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதை சொல்லும் பொழுது 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நாம் சேர்ந்து வாசிக்கும் பொழுது அவர் கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்கின்றார். அதே போல இவனுடைய மனதிலும் துக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ராஜா கேட்கிறார். அப்பொழுது ராஜா, என்னை பார்த்து நீ துக்கமுகமா இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் இல்லை என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா, இன்றைக்கும் வாழ்க்கை என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கனியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்கம் முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது இங்கே அவர் சொல்கின்ற விஷயம் என்ன? அந்த கேள்வி பதிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு பாடம் நமக்கு இதுல அமைந்திருக்கிறது நான் சிந்தித்தேன். ஏனென்றால்
When the king had looked unto the face of Nehemiah, we see the concern of the king over his people. தன்னுடைய ஜனத்தின் மேல, தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய தன்னுடைய மக்களுடைய முகத்தை அவன் பார்க்கும் போது அதுல ஒரு வித்தியாசம் தென்படும் பொழுது, அதுல ஒரு சோகம் தென்படும் பொழுது, ஒரு துக்கம் தென்படும் பொழுது, அதை கேட்க, அதை விசாரிக்க, அதை அறிந்து கொள்ள, அதனுடைய காரணத்தை தெரிந்து கொள்ள இந்த ராஜாவுக்கு மனசு இருக்குங்க. He's watchful over his people. He is the watchfulness of the leader. இது காண்பிக்கப்படுகிறது. இரண்டாவதாக, he is the perception. அதை பார்க்கும் பொழுது என்ன காரணமாக இருக்கும்? It is not the physical ailment that he has. அவருக்கு இருக்கின்ற சரீர பிரகாரமான பிரச்சனை இல்ல அது. அவருக்கு பிசிக்கலா பார்க்கும் பொழுது இஸ் பிசிக்கலி ஃபிட், சரீர பிரகாரமாக ஆரோக்கியமாக இருக்கிறாரே. இப்படிதான் வேற ஏதோ பிரச்சனை. He was perceiving the problem. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது he is eagerness to know what it is. அதன் பின்பதாக இருக்கக்கூடிய காரணம் என்ன என்பதை கேட்டறிய, அதனுடைய விஷயத்தை அறிந்து கொள்ள அவர் விரும்புகிறார். எதனால? so that he can help him something. அவருக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? ஏனென்றால் இந்த ஈகர்னஸ் இருக்கின்ற அதே நேரத்துல அவனுடைய சமூகத்திலே இந்த திராட்சை ரசத்தை துக்கமுகமாக கொண்டு வரும் பொழுது, ஒருவேளை அவனுக்கு ஏதாவது இந்த ரசத்திலே, இந்த கொடுக்கப்படக்கூடிய இந்த திராட்சை ரசத்திலே அதுல விஷம் கலந்திருக்கிறதா, அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை அவனுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிறதா, அல்லது வேறு யாராவது இவர்கள் தீங்கு நினைத்திருக்கிறார்களா, அல்லது இவர் ஆலோசனைக்காக ஏதாவது விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறாரா என்று சொல்லக்கூடிய நிலைமையில தான் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. He was eager to know that so that he can help something out, or he can know the things clearly, know the details of why he is so. அவர் ஏன் இப்படி இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு ராஜா. இது நமக்கும், தலைமைத்துவத்திலே இருக்கக்கூடிய நமக்கும் இது மிக முக்கியமான ஒரு பாடம். நம்முடைய கருத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அன்புக்குரிய அவருடைய மந்தை, அந்த மந்தையினுடைய முகத்தை நாம் பார்க்கும் பொழுது, அந்த மந்தையினுடைய நிலைமைகளை நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய பொருளாதார நிலைமை நாம் பார்க்கும் பொழுது, நாம் அதை எப்படி நாம் புரிந்து கொள்கிறோம்? அது என்னவென்று சொல்லி நாம் அதற்காக விழிப்புடன் இருக்கின்றோம். Are we watchful before, or are we watchful over the flock that God has given unto us? நம்முடைய கரத்திலே, நம்முடைய சபையிலே நாம் கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மந்தையின் மேல் விழிப்போடு நாம் இருக்கின்றோமா? அவர்கள் நிலைமை குறித்து அறிந்து கொள்வதற்கு, அவர்கள் தேவைகளை உணர்ந்து கொள்வதற்கு, அவர்களை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கு, are we perceiving enough over our flock? அதே போல are we showing the eagerness towards the people? அந்த ஜனத்தின் மேல் அந்த ஆர்வத்தை, அவருடைய மேம்பாட்டிற்கான ஆர்வத்தை காண்பிக்கிறோமா? இது இந்த உலகத்தினுடைய ராஜா மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. அங்கே அவர்கள் கேட்கக்கூடிய பதில் என்ன? இங்க கேட்கக்கூடிய கேள்வி, ராஜா கேட்கிறார், உன் துக்கமாக இருக்கிறது, உனக்கு வியாதி இல்ல, மனசின் துக்கமே ஒழியா. பொழுது அதற்காக பதிலை 3வது வசனத்துல அவர் சொல்கிறார். ராஜாவை நான் நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாலானதும் அதன் வாசல்கள் அக்கனியால் சுற்றிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோட இராதிருப்பது எப்படி என்றேன். இது எப்படி நான் துக்கமுகமாக இல்லாம என்னால இருக்க முடியும் ஆண்டவரே? ஏனென்றா இவர் ஒரு பயம் ஏற்பட்டது. இதே வசனம் நான் நினைக்கிறேன் 2வது வசனத்துடைய கடைசி பகுதியில் நீங்க வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நான் மிகவும் பயந்து, இவருக்கு பயம் ஏற்பட்டுருச்சு. இந்த கேள்வி கேட்ட உடனே இவருடைய மனசுல ஒரு பயம். எதுக்கு பயம்? தன்னுடைய உயிர் போய்விடுமோ, அல்லது ராஜா தன்னை தவறாக நினைத்து கொண்டு தன்னை கைது செய்து விடுவாரோ, தன்னை கொன்று போடுவதற்கான கட்டளை பிறப்பிக்கப்படுமோ, அல்லது தன்னுடைய நிலைமைகள் எல்லாம் பறிபோய் விடுமோ, தன்னுடைய உண்மையான காரணத்தை சொல்வதற்கு இப்பொழுது நேரம் கிடைக்காமல் போய்விடுமோ என்று சொல்கின்ற ஒரு அச்சம் அவருடைய மனதில் ஏற்பட்டது. ஆனால் எது இருந்தாலும் பரவாயில்ல, he taken a greater risk. அங்கே தன்னுடைய ராஜாவுக்கு முன்பதாக மிகப்பெரிய ஒரு ரிஸ்க், தன்னுடைய உயிரையே பணையம் வைத்து அவர் உண்மையாகவே சொல்லுகிறார். Faith sometimes will fill our heart, but before that fear will always engulf us. சில நேரத்துல நம்முடைய விசுவாசம் அதிகமாக பெருகுவதற்கு பயம் நம்முடைய இருதயத்துல சில நேரத்துல நம்ம குடிகொள்ளும். அதிகமா என்ன, இது எப்படி நடந்துருமோ, இந்த விஷயம் இப்படி ஆயிருமோ, whether this will happen in this way or that way, or something will happen to that. இதுக்கு இப்படி ஆயிருமோ, அல்லது நான் போற வழியில் இப்படி ஆயிருமோ, அதாயிருமோ, இதாயிருமோ என்று சொல்லக்கூடிய unknown fears will always rule our heart. சில நேரத்துல sometimes unknown fears come into our heart. நம்முடைய இருதயத்திலே அறியப்படாத இருக்கக்கூடிய தெரியாத ஒரு விதமான பயம், இனம் புரியாத இருக்கக்கூடிய ஒரு சில கவலைகள், இனி புரியாத இருக்கக்கூடிய பயம் நம்முடைய இருதயத்தில் ஆட்கொள்ளும். ஆனால் புதிய ஏற்பாட்டில 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், for God has not given us a spirit of fear, but of power and of love and
சவுண்ட் மைண்ட். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை நமக்கு கொடுக்கவில்லை, மாறாக நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். எதற்காக? ஏற்பட்ட பயங்கள் நம்முடைய வாழ்க்கையை நாம் சூழ்ந்து கொள்ளும் பொழுது, நம்முடைய இருதயத்தை அவைகள் அடைக்கும் பொழுது, ஒருவேளை பாரத்தினாலே கர்த்தரை விரோதமாக கேள்வி கேட்கக்கூடிய எண்ணங்கள் நமக்கு எழும்பும் பொழுது, ஆண்டவரே இதற்கான பதில் என்ன என்று சொல்லக்கூடிய பயம் நம்முடைய இருதயத்தில் அதிகமாய் பெருகும் பொழுது, நமக்கு இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார்? உனக்கு நான் பயத்தின் ஆவி நான் தரல. I have not given you the spirit of fear, spirit of timidness in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே கோழைத்தனத்திற்கான ஒரு பயம் நிறைந்திருக்கின்ற ஆவி நான் தரல. மாறாக உனக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? உங்களுக்கு கொடுத்திருக்கிறவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியானவராக இருக்கிறார். இந்த நெகேமியா நமக்கு சொல்லக்கூடிய இந்த முதல் 3 வசனத்தை சொல்லக்கூடிய பாடம் அதுதான். பயம் நிச்சயம் ஆட்கொள்ளும், ஆனால் அந்த பயத்தையும் மீறி நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால், நெகேமியா வாழ்க்கையில் இருப்பதை போல ஜெபத்தால் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஆவியானவரால் நிறையப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கும் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக இதே பகுதியிலே 4 முதல் 6 வரைக்கும் இருக்கின்ற வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, from verse 4 to 6 there is a prayer and bold action. First 3 versesல வாசிக்கும் பொழுது it is about the preparation for the mission. அந்த ஊழியத்திற்காக அவர் ஆயத்தமாகிறார். இரண்டாவதாக 4 முதல் 6 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது prayer and bold action. ஏனென்றால் இதனை கேட்டுட்டார். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். verse 4, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சுத்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன். அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால், ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். எவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தம் ஆயிற்று. இங்க நாம் படிக்கிற விஷயம் என்ன? இங்க நாம் ராணியும் ராஜாவும் இருவரும் அமர்ந்திருக்கிறார்கள். ஒருவேளை இது ஒரு பிரைவேட் ரூம்ல நடந்த ஒரு கான்வர்சேஷனாக, அல்லது பிரைவேட் சேம்பர்ல, இல்லைன்னா ஒரு பிரைவேட் கோர்ட்ல நடந்த ஒரு விஷயமாக இருக்கலாம் என்று இது சொல்லப்படுகின்றது. கான்வர்சேஷன் தட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் தி பிரைவேட் கோர்ட் ஆஃப் தி கிங். அங்கதான் ராணி அமர்ந்திருக்கிறார்கள். பொதுவாக ராணி இருக்கின்ற பொதுவான மண்டபத்திலே, பொதுவான கோர்ட் யார்ட்ல ராணி வருவதில்லை என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக பர்ஷியாவினுடைய அந்த சட்டத்தின்படியாக வருவதில்லை என்று சொல்கிறார்கள். அது எப்படி ஆயினும் ராணியும் இருவரும் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். both king and queen are seated nearby. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ராஜா மறுபடியும் பதில் கேட்கிறார். கேட்கிற விஷயம் என்ன? கேட்கும் பொழுது ராஜாவை நோக்கி அவர் பதில் சொல்வதற்கு முன்பதாக, before answering the king of his request, of his permission, of what his heart is desiring about, he starts praying to God. இது எப்படிங்க முடியும்? தன்னுடைய இருதயத்தினுடைய வாஞ்சையை சொல்வதற்கு முன்பதாக, தன்னுடைய இருதயத்தினுடைய விருப்பத்தை அவர் சொல்வதற்கு முன்பதாக, ராஜாவினிடத்திலே தான் விண்ணப்பிப்பதற்கு முன்பதாக அவர் செய்யக்கூடியது என்ன? பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். The dependence through prayer was always there in the life of Nehemiah. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இது ஆல்மோஸ்ட் நெகேமியாவுடைய ஜெப வாழ்க்கை ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நீங்க 4 மாசம் ஜெபிக்கிறாரு நம்ம ஏற்கனவே நம்ம வாசிச்சோல்ல. இதுக்கப்புறம் வரக்கூடிய பிரேயர்ஸ் எல்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது ஆல்மோஸ்ட் இட் இஸ் தி டெலிகிராஃப் பிரேயர்ஸ். இட் இஸ் a quick and very swift prayers that was rendered to God. தேவனிடத்துல அடிக்கடி ஜெபிக்கிறார். நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி நான் ஜெபம் பண்ணேன். I prayed to the God of heaven என்று அவர் சொல்கிறார். நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி 4 5ஆம் அதிகாரம் 9வது வசனம், 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 14வது வசனம், 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 22வது வசனம், 13ஆம் அதிகாரம் 29வது வசனம், 13ஆம் அதிகாரம் 31வது வசனம். இந்த எல்லா வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அவர் சொல்கின்ற விஷயம் என்னன்னா, நான் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ண பேசுறேன். அதை பிரைவேட்டா இல்ல, பப்ளிக்காக சொல்லுகிறார். பப்ளிக்ல நின்று ஜனத்துல பேசும் பொழுதோ, ராஜாவின் இடத்துல பேசும் பொழுதோ, அல்லது எதிரியின் இடத்துல பேசும் பொழுதோ, யாராக இருந்தாலும் சரி, நான் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி பின்பதாக பேச ஆரம்பிக்கிறேன் என்று சொல்கிறார். இது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. We can approach God at any point of time. நம்முடைய வாழ்க்கையின் எந்த நேரத்திலும் நம்முடைய தேவனிடத்திலே கிட்டி நெருங்கி சேர்வதற்கு ஏதுவான ஒரு வாசல் நமக்கு எப்பொழுதும் இருக்கிறது. எபிரேயர் 14ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரைக்குமாக வாசிக்கும் பொழுது we can come boldly to the throne of grace at any time. ஏற்ற சமயத்தில் நமக்கு உதவி கிடைக்கப்படும்படியாக அவருடைய கிருபாசன தண்டையில கிட்டி சேருவதற்கு ஏதுவான வாய்ப்பும், அதற்கு ஏதுவான அதிகாரமும், அதற்கு ஏதுவான உரிமையும் தேவ பிள்ளைகள் என்ற முறையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் அதை பயன்படுத்துகின்றோமா? But are we using that moment where we can receive help from God at any point of time?
இந்த நேரமாக இருந்தாலும் சரி, நல்லிரவாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய மேனேஜருக்கு முன்பதாக நிற்கிறதாக இருந்தாலும் சரி, நம்முடைய வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி, அல்லது வாகனத்தை ஓட்டுவதாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிரயாண நாட்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழலாக இருந்தாலும் கர்த்தரிடத்திலே ஜெபிப்பதற்கு, அவரிடத்திலே உதவி பெறுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? சில நேரத்தை இதை நம்ம சாக்குப்போக்காக சொல்லுவோம். நான் அப்படியே நடக்கும்போது அப்படியே ஜெபிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. ஐ ஜஸ்ட் ப்ரே when I walk. I just pray for a minute and then go. ஆனா அப்படி இல்ல. It was backed by the 4 months of prayer, dedicated prayer. 4 மாதங்கள் ஜெபிச்சதனுடைய விளைவுதான் இந்த few quick prayers. இது நமக்கு சாக்கு போக்காக குட்டி ஜெபம் பண்ணி போயிடலாங்கிறதுக்காக இல்ல, பிரைவேட்டாக 4 மாசம் ஜெபிக்கிறார். ஆண்டவரிடத்துல மன்றாடி ஜெபித்து அதனுடைய விளைவாக வருகின்றது. The quick and faithful prayers, faith filled prayers வந்துட்டு நெகேமியாவின் வாழ்க்கையில நம்ம அதிகமாக பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல நம்ம அறிந்த விஷயம் தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட கூட இருபுறத்திலே தொங்கிக் கொண்டிருந்த கல்லர்களிலே ஒரு கல்லன், one of the thieves who was hanging along with Lord Jesus Christ, he was telling him, Jesus, remember me when you come in your kingdom. ஆண்டவரே, உங்க ராஜ்யத்துல நீங்க வரும்போது என்னையும் நினைச்சுக்கோங்கன்னு சொல்றான். உடனே அதுக்கு பதில் கிடைக்கப்படுது. அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கம் லார்ட் ஜீசஸ், யோவான் ஜெபிக்கிறார். யோவான் ஆண்டவரத்துல சொல்லுவது, ஆண்டவரே, ஆண்டவரே இயேசுவே, சீக்கிரம் வாரும். இதுக்கு எல்லாமே வந்துட்டு it is backed by the 4 months of dedicated prayer. நம்முடைய பிரைவேட் ஜெபங்கள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய நம்முடைய ஜெபத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பொதுவாக இருக்கக்கூடிய 1 மினிட் ஜெபம், 1 செகண்ட் ஜெபம் இருக்கட்டும், சரி, நல்ல விஷயம்தான். ஆனால் அது is it backed by the dedicated prayer? How is dedicated prayer in our life? அதை நாம் சிந்திக்க வேண்டும். அதே போல இந்த 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அதெல்லாம் அவர் சொல்றார். He had a thoughtful, planned, prepared life. ஏன்னா இதை வந்துட்டு அவர் சொல்லுவது, இந்த வார்த்தைகள் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். When he talks before the king, each and every word has to be properly uttered. ஒரு வார்த்தை தவறி பிசகி போனாலும் ராஜா பிடிச்சுக்குவார். ஒரு வார்த்தை அதுல தப்பி சொன்னாலும் சரி, இவனுடைய வாழ்க்கையே போய்விடும். ஒரு வார்த்தை தப்பி போனால் இவனும் இவனுடைய குடும்பத்தாரும் ஆயுள் முழுவதுமாக சிறை கைதிகளாக வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கின்ற வாய்ப்பு மட்டும் தான் கிடைக்கப்படும். அவனுடைய பதவி பறிக்கப்பட்டுவிடும், அவனுடைய உயிர் பறிக்கப்பட்டுவிடும், குடும்பத்தார் நிராகதி ஆகிவிடுவார்கள். அதனால ஒவ்வொரு வார்த்தையும் செய்து he planned every word, what needs to be asked, எதை கேட்க வேண்டும், எதை சொல்ல வேண்டும், அந்த பிளானிங்கோட தான் அவர் நிற்கிறார். அதனாலதான் இந்த அநேக நேரத்துல நம்ம வந்து சில பாரங்களை கர்த்தரை கொடுக்கும்போது we don't plan properly, but without planning we start work. Without planning we started work. லூக்கான் 14ஆம் அதிகாரம் 28 முதல் 33 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டு ஒரு தீர்மானத்தை நீங்க எடுக்கிறீங்க. அந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்பதாக அமர்ந்து அதனுடைய விளைவு என்ன என்று யோசிங்கள் என்று சொல்கிறார். Before taking up a decision, think upon the consequences that it may bring. In Luke Gospel chapter 14:20-33, the Lord Jesus Christ says this. அதே போல நீதிமொழிகள் 21:5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, the plans of a diligent lead to profit. ஆனா விரைவாக எடுக்கக்கூடியவனுடைய தீர்மானமானது அது விரைவிலேயே அது நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று நீதிமொழிகள் 21:5 சொல்லப்படுகின்றது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை குற்றத்தில் அறிக்கையிடுங்கள், அவர் காரியசத்தையாக அவர் வாய்க்கச் செய்வார் என்று சொல்கிறார். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, நீ எறும்பினிடத்துல போய் கற்றுக்கொள். எறும்பு என்ன செய்கின்றது? மழைக்காலம் ஒன்று வரும், ஆபத்துடைய நாட்கள் வரும், ஆனால் அதற்கு முன்பதாகவே அது திட்டம் செய்கின்றது. Go to the ant and plan and learn how it is planning. அந்த பிளானிங் என்று சொல்வது அநேக நேரத்தில் நாம் எழுந்து போய்விடுகின்றோம். அது எப்படி திட்டம் செய்கின்றது, அது எந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்கிறதோ அது போலதான் நெகேமியா என்ன செய்கிறார்? அந்த 4 மாத காலங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு அது ஏதுவான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கணும், அந்த சந்தர்ப்பம் கிடைக்கப் பெறும் பொழுது ஆண்டவரே அதை சரியான விதத்தில் பயன்படுத்திக் கொள்வதற்கு எனக்கு சரியான வார்த்தைகளை நீர் தர வேண்டும். லார்ட், you have to give me a proper word that has to be uttered before the king. It is not something that he can blabber out before the king. இந்த ராஜாவுக்கு முன்பதாக நான் எதையாவது வளரிட்டு அப்புறமா மாத்திக்கலாம். இல்லைங்க, நான் அப்படி சொல்லல, நான் இப்படி சொன்னேன், நான் மாத்தி சொன்னேன், நான் அந்த தப்பா சொல்லிட்டேன், நான் என்னுடைய வாய் பிதற்றி நான் சொல்லிவிட்டேன் என்று சொல்ல முடியாது. He cannot say like that. Before king, every word had to be uttered properly. அதான் நம்முடைய ஜெபத்துடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் ஜெபிக்கும் பொழுது அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம்.
அதான் இங்க வந்துட்டு அவர் தைரியமா செயல்படுகிறாரு. ஆனா செயல்படும் பொழுது மிக கவனத்தோடு செயல்படுகிறார். எத்தனை நாட்கள் என்று சொல்லுகிறார்? நான் 5ஆம் அதிகாரம், நெகேமியா 5ஆம் அதிகாரம் 14ம் 13வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ் அவர் கேட்கிறார். 12 வருஷம் அவர் கேட்டு இந்த விண்ணப்பத்தை அவர் முடிக்கிறாரு. நம்ம 6வது வசனம் வரைக்கும் நம்ம சிந்திச்சோம். கர்த்தருக்கு சித்தமான மீதம் இருக்கின்ற விஷயத்தை நாம் அடுத்த வாரம் நம்ம சிந்திப்போம். இந்த முதல் 6 வசனத்திலே அவர் சொல்லக்கூடிய விஷயம், லார்ட் சென்ட் மீ டு த மிஷன். ஆண்டவர் என்ன இந்த ஊழியத்திற்காக நீங்க அனுப்புங்க, என் இருதயத்தை இந்த பாரத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே, இதற்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை நீர் அனுப்பும் என்று சொல்லி அந்த அந்த ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். ஏறெடுத்த பின்பதாக ராஜாவுக்கு முன்பதாக நின்று அவர் தைரியமாக ஜெபத்துடன் தன்னுடைய அறிக்கையை அவர் செலுத்துகிறார். நாம் தொடர்ந்து இதனை சந்திப்போம். கர்த்தர் தாமே அதை சிந்திக்க நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം.